ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து புதுமையான ஒரு வீடியோ பார்க்க போறோம். கம்பாரிசன் வீடியோ. ரொம்ப பெரிய பெரிய கடைங்க, 2 கடைகளோட பிரியாணி கம்பாரிசன் பண்ண போறோம். சிக்கன் பிரியாணியை நம்ம கம்பாரிசன் பண்ணலாம். சுக்குபாய் பிரியாணி விசஸ் ஹைதராபாத் பிரியாணி. ஓகேவா? பிரியாணி ஹைதராபாத், சுக்குபாய் ஹைதராபாத் பிரியாணி, சுக்குபாய் பிரியாணி. சுக்குபாய் பிரியாணி விசஸ் ஹைதராபாத் பிரியாணி. இதுல எது குவான்டிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸ், பிரைஸ் வைஸ் எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். பீஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணியோட லெவலில் இடம் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அதை எடுப்போம். அது வந்து நல்ல பெரிய கவர்ல நல்லா ஒயிட்டாவே இருக்கு. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் கேட்டேன், நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க எனக்கு. பரவாயில்ல, கேட்ட உடனே ஸ்வீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க எனக்கு. ரைஸ் தனியா எடுத்துட்டு நம்ம பீஸ் தனியா எடுத்துருவோம். எஸ்எஸ் ஹைதராபாத் இருக்குல்ல, அதனால நம்ம ரெகுலர் பிளேட் எடுத்துக்கலாம். பீஸ் தனியா பிரிச்சு எடுத்துருவோம். ஹைதராபாத் பிரியாணி நல்லா பேக்கிங் சூப்பரா இருக்கு. பிரிப்போம் பாருங்க, பக்கா பேக்கிங், நல்லா இருக்கு பேக்கிங். சஞ்சய் கூட இருக்காரு. ஹாய் சொல்லுப்பா. நம்ம சேனல்ல ஒண்ணு நிறைய வீடியோ வரும், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நமக்கு சோறு நமக்கு சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றோம், சரிங்களா? பிளேட் பீஸ் பீஸ் வைஸ் பார்க்கலாமா, எத்தனை பீஸ் இருக்குதுன்ட்டு. ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி அதுல எத்தனை பீஸ் இருக்கு பார்க்கலாம். இல்ல ஒரு பீஸ் முழுசா இருக்கு, ஒரு லெக் பீஸ். இது 2 ஒண்ணா இருந்தது, நம்ம எதுவும் கொடுத்துச்சு. அந்த ஒரு 2 பீஸ் கணக்கு, ஒரு 2 பீஸ். இதெல்லாம் பெரிய பெரிய பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. குட்டி பீஸ் ஒன்று இருக்கு, 3 பீஸ் கணக்கு பண்ண முடியாது. எதுப்பா, மூணு பீஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன பீஸும் குட்டிக்கிட்டே இருக்கு. 1 2 3 2 பெரிய பீஸ், ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்காங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா தான் இருக்கு, நல்லா இருக்கு, கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க, முட்டையை வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு நம்ம இப்போ வெயிட் போட்டு பார்க்கலாம் மிஷின்ல. ரைஸ் இப்போ வெயிட் போட்டு பார்க்கலாம் எவ்வளவு வெயிட் இருக்குன்ட்டு, சரிதா? இப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம், பிளேட்டை மைனஸ் பண்ணிட்டு ரைஸை நம்ம இடம் போட்டோம்னா. அன்னைக்கு பிடிக்காது நினைக்கிறேன், நம்ம பிளேட்லேயே போட்டுடலாம். ரொம்ப அதிகமா இருக்கு இதுல. பிளேட் மைனஸ் பண்ணி 0 பண்ணியாச்சு. இப்போ வந்து ரைஸ் எவ்வளவு வெயிட்னு பார்க்கலாமா? கையில் எடுக்க கோச்சிக்காதீங்க, கையில் ஸ்பூன்ல எடுத்து போட முடியாது, கஷ்டமா இருக்கும். நாங்கள் சாப்பிட போறோம், நம்ம கையில் எடுத்துக்கிறோம். எவ்வளவு கிராம் இருக்குன்னா 954 கிராம். 954 கிராம் இருக்கு. 1 கிலோ கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். இது சுக்குபாய் பிரியாணி பார்த்துருவோம். சுக்குபாய் பிரியாணி ஒயிட் கலர் பிளேட் எடுத்துக்கலாம். கவரும் ஒயிட்டா இருக்கு, மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க கரெக்டா. சுக்குபாய் பிரியாணில எத்தனை பீஸ் இருக்கு பார்த்துடலாமா? பீஸ் செக் பண்ணுவோம். சுக்குபாய் பிரியாணில இடமே பத்தல, பிளேட்டை பிரிச்சுக்கிட்டு. சுக்குபாய் பிரியாணி நல்ல ஃபேமஸான கடை தான், நான் நிறைய வீடியோல பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட போறாங்க. ஆமா ஆமா,
சரி, சிக்கன் பிரியாணி சாப்பிட போறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி சாப்பிட போறேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி 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 ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம் ஃபர்ஸ்ட் டைம். இது எத்தனை பீஸ் பார்க்கலாமா? எடுத்து போட்டுப்போம். பீஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கணக்கு பண்ணலாம். 1 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சுக்குபாய் பிரியாணில வந்து 2 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. முட்டையும் இல்லை சுக்குபாய் பிரியாணிகள்ல. வெயிட் பண்ணி செக் பண்ணிடலாம். இது 943 வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த பிளேட்ல போட்டதால நம்ம மைனஸ் பண்ண முடியல. இது ஒரு 80 கிராம் கழிச்சுங்க. அப்பதான் என்ன வருதுன்னா உங்களுக்கு 800 சில்லற வருது கிராம்ஸ். இதுல ரைஸ் வந்து வின்னர் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி ரைஸ் வின்னரு. பீஸ் வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் வின்னரு. முட்டையும் கொடுத்துருக்காங்க ஹைதராபாத்ல. சிக்கன் ஹைதராபாத்ல முட்டை நிறைய பீஸ் கொடுத்துருக்காங்க. சுக்குபாய் பிரியாணி வந்து 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. பீஸ் வைஸ் வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் வின்னர். சுக்குபாய் பிரியாணி 2 பீஸ். பிரியாணி டேஸ்ட்ல பாத்துடலாம். டேஸ்ட் இந்த பிரைஸ் மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி பாத்தீங்கன்னா 250 தராங்க. 250 இது வந்து 263 263 263. சுக்குபாய் பிரியாணி 263. இது வந்து 250. டேஸ்ட் வைஸ் அது நல்லா இருக்கும் பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இது பிரிச்சிடலாம். சைடிஸ்லாம் பிரிக்கல, அதெல்லாம் பிரிச்சிருவோம். ஹைதராபாத் பிரியாணி மாதிரி பிரிச்சிடலாமா? இது வந்து ஹைதராபாத் பிரியாணி. ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத்னால நம்ம ரெட் கலர்லயே போடுவோம். பிரெட் அல்வா ஸ்வீட் 1. இது பிரெட் அல்வா இது வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால இதை கனெக்ட் பண்ண வேணாம். நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி சாப்பிட்டதுல பிரியாணி ஆர்டர் போட்டு. இதுனா தயிர் பச்சடி. தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ரைத்தான்னுவாங்க, கத்திரிக்காய் பச்சடின்னுவாங்க. கத்திரிக்காய் ரைத்தா. இதுல நம்ம சுக்குபாய் பிரியாணி கொடுத்துருக்க பார்க்கலாமா? சுக்குபாய் பிரியாணி அப்படியே காட்டுற பாருங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டா தான் தெரியுது. வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. வந்து கேசரி தெரியுதா? கேசரி கொடுத்துருக்காங்க. 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பவுல்ல. பேக்கிங் நல்லா பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? 14 தந்துச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சுக்குபாய் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப டைட்டா இருக்கு. பரவாயில்ல, பேக்கிங் நல்லா இருக்கு. சுக்குபாய் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து கத்திரிக்காய் பச்சை லைட்டா போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெங்காய பச்சடி போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சஞ்சய் கூட்டுவோம். எது பிடிச்சது அவனே கேட்போம். சஞ்சய் தண்ணி ஒரு கேன்ல தெரியுமா? பாடு 2 டேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அந்த பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் ஹைதராபாத் பிரியாணி வந்து நம்ம வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சோண்டு.
ஹைதராபாத் சிக்கன், சுக்குபாய் சிக்கன் சாப்பிடலாம். சாப்பிடுங்க, எப்படி இருந்து தனி வேலை விட்டுருவோம். ஹைதராபாத் பிரியாணி நீங்க எது பிடிச்சிக்குது? சாப்பிட்டு நீங்க எது பிடிச்சிக்குது? இது 2 பிரியாணி எந்த பிரியாணி பிடிச்சிக்குது? அதுவா? சுக்குபாய் பிரியாணி பிடிச்சிக்குது. சரி சரி. பார்த்தீங்கன்னா சஞ்சய்க்கு வந்து சுக்குபாய் பிரியாணி பிடிச்சிக்குதான். எனக்கு வந்து இந்த பிரியாணி நல்லா பிடிச்சிருக்கு. கொஞ்சம் காரசாரமா இருக்கு. இதுவும் ஒரு டேஸ்ட், அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும். சுக்குபாய் பிரியாணில குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. இந்த பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தானா சுக்குபாய் பிரியாணி வந்து நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். சிக்கன் பிரியாணி டாப்பா இருக்கும். அதுல வந்து பீஃப் பிரியாணி சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். சுக்குபாய் பிரியாணி வந்து பீஃப் பிரியாணி தான் ஃபேமஸ். சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்கு. ஆனா குவான்டிட்டி தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. இத ஹைதராபாத் பிரியாணி கம்பேர் பண்ணும்போது இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு, பீஸும் கம்மியா இருக்கு, முட்டையும் இல்லை. மற்றபடி எல்லாம் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நமக்கு சோறு தான் முக்கிய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு சோறு தான் முக்கிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுப்பா. நமக்கு சோறு பாத்து சொல்லு சவுண்டா. நமக்கு சோறு தான் முக்கிய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. நமக்கு சோறு தான் முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.